ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஹாங் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க கிராண்ட்பா கிட்ட சில விஷயங்களை பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ண யூன்ஹோக்கு அடிப்பட்ட இடத்துல ஹாங் மருந்து போட்டுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீ உன்னுடைய கிராண்ட்பாவை பார்த்துட்டு வந்து அவர் அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்க ஹாங் அந்த இடத்துக்கு போயிருக்கும் போது நடந்த ஃபிளாஷ்பேக்கை இப்போ நம்ம காட்டுறாங்க. கிராண்ட்பா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, நான் தான் ஹாங் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு பசிக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு சாப்பாடு கூட யாரும் சரியா தரதில்லை. இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹாங் ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்க அவங்களுடைய பெண் எடுத்து கிராண்ட்பா கிட்ட காட்டி, கிராண்ட்பா உங்களுக்கு இந்த பெண் ஞாபகம் இருக்கா, இது நீங்க எனக்காக தந்த ஒரு கிஃப்ட். இப்போ என்னால உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது, அதுக்கு டைமும் இல்லை. ஆக்சுவலா இது ஒரு பெண்ணு, இருந்தாலும் நம்ம பேசுற விஷயங்களை இதுல ரெக்கார்ட் பண்ண முடியும். திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த பெண் இங்க வைக்கிறேன், இதுல ரெக்கார்ட் பண்ணி வைங்க, நான் திரும்ப வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹாங் இங்க இருந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே வேற ஆப்ஷன் கிடையாது. இப்படி நம்ம ஹாங் நடந்தது எல்லாத்தையுமே யூன்ஹோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கிராண்ட்பாக்கு மட்டும் ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவர் அந்த பெண்ணை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரு. ஏன்னா அந்த பெண்ணை யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அந்த சன்யாங்க தான் காட்டுறாங்க. சேர்மேன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹாங் உங்களை வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்கா. அவ எதை பத்தி உங்ககிட்ட பேசினா, சீக்ரெட் ஃபண்ட் பத்தி அவகிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா, அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சேர்மேன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, ஆனா ஹாங் உங்களால காப்பாற்ற முடியாது. அவ இன்னும் 2 மாசத்துக்குள்ள இறந்து போயிடுவா. அவளுடைய டைம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி அவங்க பேசிட்டு அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சேர்மேன் ஃபீல் பண்றதை காட்டுறாங்க. இவங்க தர்ற அந்த மெடிசன்ஸை எடுத்துக்காம அவர் அவாய்ட் பண்றதுனால அவருக்கு அப்பப்ப பழைய விஷயங்கள் எல்லாமே ரீகால் ஆகுது. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த சியோல தான் காட்டுறாங்க. பயங்கரமா பாக்ஸிங்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கான். இவன் கிட்ட மட்டும் இந்த யோன்சங் மாட்டினா அவ்வளவுதான் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவன் மேல கோவத்துல இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் டேய் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் லைஃப்ல நடந்த விஷயங்களை டேயும் சொல்றான். டேய் இப்ப இங்க அவனுடைய ஃபேமிலி கூட இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப் சிட்டில எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டேயோட ஹஸ்பண்ட் தான் காட்டுறாங்க. அவன் இது வரைக்கும் நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கான். இவன் டார்ச்சர் தாங்க முடியாம டேயும் இவனுக்காக ஹெல்ப் பண்ணி நிறைய பணத்துல எடுத்துட்டு வந்து தந்திருக்காங்க. ஆனா அதுவும் அவனுக்கு பத்தல. உனக்கு இவ்வளவுதான் பணம் கிடைச்சதா, உண்மையை சொல்லு. அந்த ஹாங் வீட்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம நீ ஒரு கோல்டன் சிலை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா டே அதை எடுத்துட்டு வந்திருக்கிறதே அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைக்காக தான். இந்த சைக்கோ கூட ஒன்னா இருக்க முடியாது. அவங்க குழந்தை கூட இங்க இருந்து தனியா போனா அவங்களோட லைஃபை பாத்துக்கணும்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஜே அவங்களை விடுற மாதிரி தெரியல, அடிக்கிற மாதிரி போய் மிரட்டிட்டு இருக்கான். இவன் சத்தத்தை கேட்டு குழந்தை வேற அழ ஆரம்பிச்சிருதா. கோவத்துல அங்க இருக்கிற தலகாணி எடுத்து கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டுட்டு இருக்கான். அது கரெக்டா ஒரு லேம்ப்ல பட்டு அவங்க மேல விழுந்து உடஞ்சிருது. ஆனா டேய்க்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் பெருசா இதனால எந்த ஒரு அடியும் படல. அந்த ஜே மறுபடியும் குழந்தைகிட்ட போறதை பார்த்துட்டு டேய் செம்ம டென்ஷனா வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. உனக்கு இப்ப அந்த கோல்டன் சலதனை வேணும், அதை நான் எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். ஆனா இதுக்கு மேல நீ என்னுடைய குழந்தைய பயமுறுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டேய் ஜே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெரியாம அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோடதும் குழந்தையோட திங்ஸ் எல்லாத்தையுமே இங்க இருந்து எடுத்துக்கிட்டு ஜே கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பென்ட்ரைவ் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் இது வரைக்கும் என்னெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானோ அது எல்லாமே இதுல ப்ரூஃபா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஹாங்க தான் காட்டுறாங்க. யூன்ஹோ சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்காக பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அவன் ஃபேஸ், அவனுடைய நோஸ், அவன் கண்ணோன்னு சொல்லி எல்லாத்தையுமே கரெக்டா டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. யூன்ஹோவும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு, என்ன நீ இந்த பிளாட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்கின போல இருக்கு. ஆமா, என்னோட வீட்ல எல்லாம் நான் இவ்வளவு சீக்கிரம் தூங்கவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் இங்க பெட்ல போய் படுத்ததே எனக்கு உடனே தூக்கம் வந்துருச்சு. இவன் என்ன பண்றான், நீ நல்லா தூங்கி இருந்தாலும் சரி நம்ம இந்த சோஃபால ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவங்களை ஹக் பண்றான். 2 பேரும் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு கிரேஸ் தான் காட்டுறாங்க. யூன்சோங் அப்புறம் அவனுடைய அம்மா மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நேத்து அந்த யூன்ஹோ கார்டனுக்கு அவனுடைய கார் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கேட் கிட்ட செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராஸ் நிறைய ஒர்க் ஆகவே இல்லை. அவன் கரெக்டா பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. கிரேஸும் அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. நேத்து நம்ம யூன்ஹோ இந்த இடத்துக்கு வந்ததே அவங்களுக்கு தெரியாத மாதிரி. அப்பதான் சன்யாங்கான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அவனோட கார்ல ரெக்கார்ட் ஆகியிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஒர்க் பண்ணாம போனதுக்கு கிரேஸ் தான் காரணம். நம்ம யூன்ஹோ யாருக்கும் தெரியாம உள்ள என்டர் ஆகிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணதே அவங்க தான். அந்த சீக்ரெட் ஃபண்ட் நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஐடியா வாங்கிட்டு இந்த கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான். நீ தான் அந்த யூன்ஹோ கிட்ட கார்ல உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற வாய்ஸ் மட்டும் இதுல சரியா ரெக்கார்ட் ஆகல. நீ எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வரவே கூடாது, இப்ப நீங்க இருந்து போயிடுன்னு சொல்லி அவங்கள வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கிரேஸ் இந்த டாபிக் சேஞ்ச் பண்ற மாதிரி, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த யூன்ஹோ கிட்ட பேசிட்டு இருந்தேன். சேர்மேனோட அந்த சீக்ரெட் ஃபண்ட் எங்க இருக்குன்றதுல அவன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டான். இதே வீட்டுல தான் அந்த ஃபண்ட் எங்க இருக்குன்னு சொல்ல இதை கேட்டதே அவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம யூன்ஹோட வீட்டை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் அங்க சுத்திக்கிட்டே இருக்குல்ல. இதை நம்ம சியோன் அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களை இங்க இருந்து தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சியோன் ஹில்ஸ் எல்லாம் போட்டு ரெடியா போயிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு. டைரக்டா அவங்க கிட்ட போய் யார் நீங்க, யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்களை பிடிச்சி கேட்டுறாங்க. அதுல ஒருத்தவங்க அவங்களை தள்ளி விட்டதும் சியோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்படியே குங்ஃபூ ஸ்டைல்ல எகிரி ஒரு கிக்கு விட்டுட்டு அவங்கள பிடிச்சிடலான்னு இவ்வளவு ட்ரை பண்றாங்க.
வராங்க. ஆனா அந்த குரூப் இவங்க கிட்ட மாட்டாம கார்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. யாருனே தெரியாதவங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி யார் மேலேயாவது டவுட் வந்து அவங்கள உடனே பிடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சியோல் என்ன பண்றான், டே கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜிம்ல இருந்து நம்ம ஊரை சேஃபா பாத்துக்கிறதுக்கு நம்ம ஏன் ஒரு டீம் ரெடி பண்ணக்கூடாது, இந்த ஹெல்ப் நம்ம பண்றதுனால நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும்ல அப்படின்னு இவன் தான் பேசிட்டு இருக்கான். ஆனா யாரும் பெருசா இதுல ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியில யூன்ஹோட அப்பா டேய் அப்புறம் ஜிம்ல இருந்து இதுக்கு வர்றதா சொல்லியிருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிடுறோம். இன்னொரு பக்கம் நமக்கு யூன்ஹோவை காட்டுறாங்க. ஹாங்க கூப்பிட்டுட்டு சன்செட் பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தெரியுமா, நிறைய பேர் அவங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அது கடைசியில சக்சஸும் ஆகியிருக்கு. இவன் திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத ஹாங்கும் பார்த்துட்டு, ஆமா நீ எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்க, ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா என்ன? இவனும் யோசிச்சுக்கிட்டு இது லவ் ப்ரப்போசல்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிங் எடுத்து பிரசென்டா தந்துட்டு அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம 2 பேரும் லைஃப்ல ஒன்னா சேர்ந்துடலாம். இப்படிப்பட்ட ப்ரப்போசல் எல்லாம் யாராவது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஹாங் அந்த ரிங் எடுத்து அவங்களோட விரல போட்டு பாக்குறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூன்ஹூ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கூட என்னோட ரிங் சைஸ் என்னன்னு உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆமாமான்னு இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்த ஹாங் வேகமா அந்த ரிங் எடுத்து திரும்ப அந்த பாக்ஸ்லயே வச்சுட்டு இதை நீ எங்க போய் வாங்கினியோ அங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஹாங் நீ என்னதான் சொல்ற, இப்பதான் நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானே? அன்னைக்கு பேசும்போது கூட இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் கிடைச்சாலும் என்ன மாதிரி ஒரு பர்சன் தான் உனக்கு வேணும்னு சொன்ன. அவங்களும் திரும்பி நம்ம யூன்ஹோவை பார்த்து ஆமா நான் அடுத்த ஜென்மத்துல தானே சொன்னேன், இந்த லைஃப்ல எனக்கு வேணான்னு சொல்றாங்க. நான் எதனால இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்ற விஷயத்த உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். நான் அந்த யோன்சங் கூட இன்னைக்கு கார்ல உட்காந்து போனதுக்கு எந்த ஒரு முக்கியமான காரணமும் இல்ல. நீனு நினைச்சுதான் அந்த யோன்சங் கிட்ட பேசிட்டு அவங்க கூட கார்ல உட்காந்து போயிட்டேன். இவ்வளவு நாள் எனக்கு என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் தான் மறந்து போயிட்டு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் என் முன்னாடி நீ நின்னுட்டு இருந்தாலும் சரி, அது நீதான்றதே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஹாங்கோட பிரச்சனை இப்ப இதுதான்றது நம்ம யூன்ஹோக்கும் புரியுது. நேத்து கார்டன்ல கூட அவங்க கிட்ட அவன் போகும்போது நீ யூன்ஹோ தானான்னு சொல்லி ஷாக்கா கேட்டிருப்பாங்கல்ல. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃபேஸை வந்து ஹாங் டச் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது எதுக்காகனா ஒருவேளை அவனுடைய ஃபேஸ் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபேஸை டச் பண்ணி பார்த்தாவது நம்ம யூன்ஹோ கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்கல்ல. அதுக்காக தான் நான் உன்னை எத்தனை டைம் கஷ்டப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல. ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உனக்கு உன்னோட லைஃப்க்கு நல்லது. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்குன்றது எனக்கே புரியுது அப்படின்னு தனியா போய் கார்ல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம யூனோவாலையும் அவங்களை சமாதானப்படுத்த முடியல. இன்னொரு பக்கம் நமக்கு ஆண்ட் ஜோவை காட்டுறாங்க. அவங்களை மீட் பண்றதுக்காக அந்த டிடெக்டிவ் வந்திருக்காரு. அவர் ட்ரோனை யூஸ் பண்ணி அவர் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல தான் அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாங் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதறி போய் ஓடி வராங்க. ஏன்னா சாங்கோட அம்மா இவர்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு தனியா வெளியே போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு இப்படி எல்லாம் வெளியே போகும்போது அப்படிதான் போய் தனியா எங்கேயாவது உட்காந்துருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு போகுது. அவங்கள சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சாங் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா ஹேண்ட் ஜோ ஒரு நல்ல ஐடியாவா சொல்றாங்க. நீங்க இப்ப போய் அவங்க எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், டைம் ஆகிடும். இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அதை பறக்க விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சாங்கோட அம்மா தனியா ஒரு மலைக்கு மேலதான் உட்காந்துருக்காங்க. ட்ரோனை பார்த்ததும் சந்தோஷத்துல ஹை வர சொல்றாங்க. இவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க பண்ண இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன்னு சாங்க ஆண்ட் ஜோ ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆண்ட் ஜோக்கும் சாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சு. இப்ப நைட் டைம் 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் என்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அவர் தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப தனியா அவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த நிலைமையில என்னால போய் அவரை பாத்துக்க முடியல. கடைசியா வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட நான் கோவத்துல அவரை திட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே அவங்க லைஃப்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க சாங் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சேர்மேனை தான் காட்டுறாங்க. தப்பான மெடிசன்ஸ் அவருக்கு எடுத்துட்டு வந்து தந்தாலும் அவர் சும்மா அதை சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்டிங்க பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அந்த டேப்லெட் எல்லாம் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல மறைச்சு வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம யூன்ஹோ ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் கூட ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங்க போட்டுட்டு இருக்கான். அந்த வீட்டுல இருக்க ஏதோ ஒரு இடத்துல தான் சேர்மேன் அந்த சீக்ரெட் ஃபண்டை மறைச்சு வச்சிருக்காரு. மொத்தம் 900 பில்லியன் ஒன்ஸ் அந்த வீட்டுல இருக்கு. ஆனா அதுக்கு பெரிய இடம் தேவைப்படும். சேர்மேன் அப்படி அதை எங்கதான் மறைச்சு வச்சிருப்பாருன்னு பேசிட்டு இருக்காங்க. உங்க வீட்டோட அந்த ப்ளூ பிரிண்டே என்கிட்ட இருக்கு. அந்த வீட்டுல நமக்கு தெரிஞ்ச இடத்தை தவிர அந்த ப்ளூ பிரிண்ட்லயும் வேற எதுவும் இல்ல. அப்பதான் நம்ம ஹாங்க்னே அவங்க கிராண்ட் பாவை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்கல்ல. அவர் கடைசியா அவங்க காதுல ஏதோ வளர்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஏதாவது பிரச்சனைனா அந்த வீட்டுல எமர்ஜென்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எல்லாரும் சேஃபா அந்த இடத்துக்கு வந்துருங்கன்ற மாதிரி பேசியிருப்பாரு. நம்ம ஹாங்க் எதுவுமே புரிஞ்சிருக்காது. இதை பத்தி அவங்க சொல்லும் போது ஹாங்கோட அப்பாவும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதோட பேர் பேனிக் ரூம். ஆனா அது எங்க இருக்கு, ஆனா எந்த வழியை யூஸ் பண்ணி அதுக்கு போகணும் அப்படின்றது சேர்மனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அது ப்ளூ பிரிண்ட்லயும் இல்லன்னு சொல்ல இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு நம்ம யூன்ஹோ அப்படின்னா இந்த வீட்டை டிசைன் பண்ண அந்த பர்சனை போய் மீட் பண்ணி பேசினா கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். எப்படி அந்த சீக்ரெட் ரூமுக்கு போறது, அதுக்கான வழி அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு அந்த யோன்சாங்க காட்டுறாங்க. இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, நமக்கு தெரியாம சீக்ரெட்டா வேற எந்த இடம் இருக்கு. அப்பதான் இந்த யோன்சாங்கு ஃபர்ஸ்ட் அவன் இந்த வீட்டுக்கு வரும்போது சியோல் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பான். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்கும் போது அவன் எங்க வீட்டுல ஒரு பேனிக் ரூம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
ஆனா அதுக்கு வழி எங்க இருக்கு அப்படின்றது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. இப்ப இவனுக்கும் இந்த விஷயத்துல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் இந்த சியோலோனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுறாங்க. இந்த ஏரியால டவுட் வர்ற மாதிரி யாராவது புதுசா இருக்காங்களான்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இவங்க ஆப்போசிட்ல ஒரு கார் வேகமா வந்து நிக்குது. கார்ல இருந்து யாரோ இறங்கி நடந்து வர்ற மாதிரி தெரியுது. ஆனா பனி அதிகமா இருக்கிறதுனால அது யாருன்றது உங்களுக்கு தெரியல. இவங்களை அட்டாக் பண்றதுக்காக யாரோ வந்திருக்காங்களோன்னு சொல்லி எல்லாருமே பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. வெளிச்சத்துல வந்த அப்புறம் தான் தெரியுது யூஎஸ்ல இருந்த டே தான் உங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்களை திரும்ப பார்த்ததும் சியோலுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க மேல அவனுக்கு கோவமே இல்ல. அவங்கள பார்த்த சந்தோஷத்துல வேகமா ஓடி போய் அவங்களை ஹக் பண்ணிக்கிறான். அந்த குழந்தை கோனுவை பார்த்த அப்புறம் அவனுக்கு இன்னும் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா சியோலோட அப்பா அம்மாவுக்கு இவங்களை பார்த்ததுல சந்தோஷமே இல்ல. டே என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன அந்த கோல்டன் சிலையை அவங்க முன்னாடி வச்சுட்டு, நீங்க எல்லாரும் என் மேல எந்த அளவுக்கு கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், நான் பண்ணது தப்பு தான், இப்ப என்கிட்ட இருக்கிறது இது மட்டும் தான், அதனால உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தந்துட்டேன், நான் எப்படியாவது உங்ககிட்ட இருந்து வாங்கின மத்த பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சியோலோட அம்மா செம டென்ஷன்ல இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க முன்னாடி வந்து உட்காந்து எந்த தப்பும் பண்ணாத மாதிரி இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்க, நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், அவனுடைய குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு பதிலுக்கு நம்ம சியோல் தான் சொல்றோம், டேய் மேல நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த நிலைமையில அவளையும் குழந்தையும் வீட்டை விட்டு தனியா வெளியில அனுப்ப முடியாது. சியோல் நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன், அந்த டே உன்னை ஏமாத்திருக்கா, அது உன்னோட குழந்தையே இல்ல, நீ என்னதான் முடிவு பண்ணிருக்கான்னு கேட்க, அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து அது என்னுடைய குழந்தையா தான் நான் பாக்குறேன், நான் கோனு மேல எவ்வளவு பாசமா இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இப்ப என்ன நடந்தாலும் அந்த விஷயம் மாற போறது இல்ல, டே அவனோட லைஃப்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, நம்ம எல்லாருமே தான் தப்பு பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூடவே தான் இருப்பாங்க, வேற எங்கேயும் போக போறது இல்லன்னு சொல்றோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ரூம்ல டே அவங்க கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட சில விஷயங்களை கிளியரா சொல்லிடுறேன், நான் இங்க திரும்ப வந்தது மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, ஏன்னா எல்லா தப்பும் என் மேலதான் இருக்குன்றது எனக்கு தெரியும், அதே என்னால சேஞ்ச் பண்ண முடியாது, உன் ஃபேமிலியில இருக்கும்போது எனக்கு நிறைய பணம் பொருள்லாம் கிடைச்சிருக்கு, அது எப்படியாவது நானே அவங்க கிட்ட திரும்ப தந்துடணும், அது மட்டும் இல்லாம அந்த ஜே போலீஸ்ல உன்னை மாட்டி விடுறதுக்காக நிறைய விஷயங்களை செட் பண்ணி வச்சிருக்கான், அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும், உன்னை மேரேஜ் பண்ணிட்டு நான் இந்த ஃபேமிலிக்குள்ள வரும்போது எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, நீ ரொம்ப சைல்டிஷா இருக்க, எனக்கு தேவைப்படுற பணம் கிடைச்சதும் நான் இங்க இருந்து போயிடலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ என்ன எந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்ற அப்படின்ற விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, யாருக்காகவும் நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லை, என் மேல அவ்வளவு கேரிங்கா இருப்ப, உன்னை இப்படி ஏமாத்திட்டு போனதுல இருந்து நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், நான் திரும்பவும் கூட ஒன்னா இருக்கணும்ன்றத பத்தி பேசுறது கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு சிவலி இப்ப நீ என்ன சொல்ல வர, உன்னோட வேலை இங்க முடிஞ்சதும் நீங்க இருந்து போயிடுவேன்னு சொல்ல வரியா, நான் கண்டிப்பா உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன், என்ன காரணமா இருந்தாலும் சரி, நீ நான் கோனு நம்ம மூணு பேருமே கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லி அவங்களை ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கான். டெய்லி அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டு இந்த கில்ட்டியான ஃபீலிங் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட பழைய மாதிரி பேச ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. யுன்ஹோ ஆபீஸ்க்கு போயிட்ட அப்புறம் அவன் ரிங்கை உங்களுக்கு பிரசன்டா தந்திருப்பான்ல, அதை எடுத்து கையில போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிசைன் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட முக்கியமான விஷயம் யுன்ஹோக்கு இன்னும் கூட என்னோட ரிங் சைஸ் என்னன்றது ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே நம்ம யுன்ஹோ வேற கதவுலாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். ஹாங்க அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பொருளை மறந்துட்டு அதை எடுத்துட்டு போலாம் தான் திரும்ப வந்திருக்கேன். பதட்டத்துல இருக்க அவங்களும் கையில இருக்க அந்த ரிங்கை மறைச்சிட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம யுன்ஹோ இங்க வந்திருக்கிறதே இந்த ரிங் இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்காக தான். அதைத்தான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, போய் ரிட்டர்ன் தந்துட்டு வந்துடலாம் தான் பாக்ஸ் எடுக்கிறான். நம்ம ஹாங்கி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, ரிங் அவங்களுடைய கையில இருக்க, அவனை எப்படி தடுத்து நிறுத்துறது, ஒன்னும் பேச முடியாம இங்க இருந்து போனவங்க திரும்ப வந்து வேக வேகமா முன்னாடி அவங்க கையில இருக்க அந்த ரிங் எடுத்து அந்த பாக்ஸ்ல வச்சிடுறாங்க. யுன்ஹோ அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கானா, இப்ப நீ எதுக்கு என்ன அப்படி பாக்குற, இந்த ரிங்கோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் இதை எடுத்து பாத்துட்டு இருந்தேன், மத்தபடி ஒன்னும் இல்ல, உன்னுடைய ப்ரொபோசல நான் ஏத்துக்கிட்டேன்லாம் எதுவும் நினைக்காத. நேரா அவங்களுடைய ரூமுக்கு போய் அங்க இருக்கிற தலகாணியை போட்டு அந்த குத்திட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த யுன்ஹோ கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கான். ஹாங் நான் எதுவும் தப்பா நினைக்கல, உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அது வரைக்கும் நீ இந்த ரிங்கோட டிசைன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம், நான் இதை இங்கேயே வைக்கிறேன், உன்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சொல்ல, அதுக்கப்புறம் நான் இதை போய் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லி அவங்க வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யுன்ஹோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசி எப்படியோ அந்த வீட்டோட டிசைனரை கண்டுபிடிச்சிடறான். அதாவது சேர்மனுடைய வீட்டை டிசைன் பண்ண பர்சனுடைய பையன். அவங்கிட்ட எப்படியோ பேசி புரிய வச்சு இவங்க வீட்டோட அந்த ப்ளூ பிரிண்ட் அவனுக்கு கிடைச்சிருது. ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம யுன்ஹோ அவனுடைய ஃபேமிலி கூட ஒன்னா உட்காந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். உங்க வீட்டுல இருக்க அந்த சீக்ரெட் ரூம் எங்க இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்க வீட்டுல இருக்கிற அந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி தான் சீக்ரெட் டோரே இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு நம்ம உள்ள போறதுக்கு லிஃப்ட்லயே நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பட்டனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா எப்படி நம்ம இப்ப இந்த வீட்டுக்கு போக போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா யோன் சொங்க அவனுடைய அம்மாவும் கண்டிப்பா இவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்போ சேர்மனுக்காக அந்த வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்டரை நான் தனியா மீட் பண்ணி பேசினேன். அவருக்கு சரியான டைம்ல சாப்பாடு எல்லாம் தராம எனர்ஜி இல்லாத மாதிரி அவர் வச்சிருக்காங்க, தப்பான ட்ரீட்மெண்ட், அவர் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்றோம். இதே நேரம் அந்த யோன் சொங்க என்ன பண்றான், அந்த வீட்டுக்கு டெக்னிக்கலா நிறைய டீமை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையுமே ஸ்கேன் பண்ணி சீக்கிரட்டா ஏதாவது ரூம் இருக்கான்னு தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. வழக்கம் போல சேர்மனுக்கு தப்பான மெடிசன்ஸ் தந்துட்டு போகும்போது அவர் என்ன பண்றாரு, அதை சாப்பிடுற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வைக்கிறாரு. ஆனா இந்த டைம் அவர் அப்படி பண்ணும்போது சன்னியாங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சேர்மனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு, ஆனா அவர் எதுவும் தெரியாத மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த சீக்ரெட் ரூம் எங்க
எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி இவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. வேணும்னே எந்த ஒரு பதிலும் தராம அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற சேர்மன் என்ன பண்றாரு? சேர்மனுக்கு இப்ப எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. அவர் என்ன பண்றாரு? ஹாங் வச்சுட்டு போயிருக்க அந்த பெண் எடுத்து சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வீல் சேரோட படிக்கட் கிட்ட வந்து அவருடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லார பத்தி யோசிச்சு பாக்குறாரு. முக்கியமா அவருடைய பொண்ணு நம்ம ஆன்ட் ஜோ, அப்புறம் இவ்வளவு நாளா அவர் பேசாம இருக்கிற அவருடைய பெரிய பையன் சியோக்குன்னு எல்லாருமே. இவராலதான் இவருடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. அவர் பண்ண தப்ப அவரே சரி பண்றதுக்காக சேர்மன் என்ன பண்றாரு? அந்த படிக்கட்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதனால கடைசியில் அவர் இறந்தும் போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யுன்ஹோ சொல்லியிருந்த மாதிரி ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ரெடியாகி வந்திருக்காங்க. சேர்மனோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியுது அந்த இடத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இவங்க பதறி போயிடுறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு விஷயம் தெரியுது, சேர்மன் இறந்து போயிட்டாருன்னு. இதை கேள்விப்பட்டதும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. முக்கியமா ஆன்ட் ஜோ அவங்களுடைய அப்பா இறந்துட்டாரு அப்படின்றத நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க சேர்மனுடைய ஃபியூனரலுக்கான வேலையும் ஆரம்பிக்குது. இப்ப சேர்மனே இறந்து போயிட்டதுனால இவ்வளவு நாள் குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல் சன்யாங் கிட்ட இருந்திருக்கும். இப்ப அதுக்கான டைம் முடிஞ்சதுனால அது திரும்ப ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கே போயிடுச்சு. இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க சேர்மன் இறந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஃபியூனரலுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா சன்யாங். அவங்கள பார்த்ததுமே ஆன்ட் ஜோ ரொம்ப டென்ஷன் ஆகி நீதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி அவங்களை அடிக்கிறதுக்காகவே போயிடுறாங்க. நம்ம ஹாங் தான் ஆன்ட் ஜோவை தடுக்கிறாங்க. இந்த சன்யாங்கும் சும்மா இல்ல, அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அக்ரிமெண்ட்ல சேர்மன் சைன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாரோ அதை தானே நான் பண்ணேன். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு தான் யாரும் ரெடியா இல்ல. ஏன்னா சன்யாங் இந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சேர்மனுடைய போட்டோ கையில வச்சுட்டு அவங்க அந்த வீடு ஃபுல்லா நடந்துகிட்டே அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே லிஃப்ட்டுக்கு போனதும் நம்ம யூனோ தான் அங்க இருக்கிற அந்த பட்டனை கண்டுபிடிச்சு பிரஸ் பண்றான். பின்னாடி அந்த சீக்ரெட் ரூம் இருக்கிற டோர் ஓபன் ஆகுது. இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஷாக்கிங்கோட அதை பாக்குறாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.